Hi friends, welcome to our channel. நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின் பேப்பர் குரூப் 2 அண்ட் குரூப் 2A ப்ரிலிம்ஸ்க்கு கவர்மெண்ட்டில் கொடுத்த மாடல் கொஷின் பேப்பர். ஸோ அதில் வந்து டெஸ்ட்டு 10ல் நம்ம இப்போது பார்ட் 10 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டெஸ்ட்டு பார்ட்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம அன்அகாடமியில் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்துட்டு கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ குரூப் 2 அண்ட் குரூப் 4 கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் அதுக்கு தனியாக பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். சிலபஸ் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ளஸில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் உங்களுக்கு கோர்ஸ் இருக்குது. டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்குது. லைவ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு ரெக்கார்டு செஷன்ஸும் இருக்குது. உங்களுக்கு டவுட் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக கேட்டுக்கலாம். அப்புறம் டெஸ்ட்டு சீரியஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அன்லிமிட்டெட் ஆக்சஸ் இருக்குது. பேட்ச் கோர்ஸ் பார்த்திங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பேட்ச் 4 போயிட்டுருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து 22 டிசம்பர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேட்ச் கோர்ஸ் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4 அண்டு விஏஓ 2021 வரப்போகுது இல்லையா எக்ஸாம், அதுக்கான ஒரு பேட்ச் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுவும் வந்து டிசம்பர் 22 ஸ்டார்ட் ஆகுது. குறிக்கோள் அப்படின்றது வந்துட்டு குரூப் 4க்கு அண்ட் விஏஓக்கு. ஓகேங்களா? சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸில் நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் எல்லாமே வரும். நீங்கள் வந்து 6 மந்த்ஸ்க்கு வேணுமா, 12 மந்த்ஸ்க்கு வேணுமா, 24 மந்த்ஸ்க்கு வேணுமா, எவ்வளோ மந்த்ஸ் வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் 12 மந்த்ஸ் வேணும்னா 7000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 12 மந்த்ஸ்க்கு ரேட்டு. நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ரெஃபரல் கோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் 6300 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு 10% ரிடக்ஷன் கிடைக்குங்க. எப்போ அப்படின்னா ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணால் மட்டும். ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு 12 மந்த்ஸும் ஒன்றா கட்டுறது 7000 கட்டுறது வந்து அமௌண்ட் பெருசாக இருக்குது அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. சரிங்களா? இஎம்ஐ வந்து நீங்கள் மந்த்லி 500 to 600 நீங்கள் பே பண்ணால் போதும். சரிங்களா? நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். ஓகே, இப்போது ரெஃபரல் கோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 10% ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பூரண்யா அப்படின்ற ரெஃபரல் கோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஃபரல் கோட் நான் இங்கே உங்களுக்கு டைப் பண்ணுறேன். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. POORANIOYA. ஓகேங்களா? POORANIOYA. இந்த பூரண்யா அப்படின்ற ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பெனிஃபிட் ஆகிக்கோங்க. இந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின் பேப்பர் டெஸ்ட் 10 பேட்டர்ன். கொஷின் நம்பர் 181. இன்டர்நேஷ்னல் இன்டர்நெட் டே வாஸ் அப்சர்வ்ட் ஆன். சர்வதேச இணைய தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி, October 29. Next, question number 182. Who is allowed to vote through postal ballots recently by Election Commission of India? இந்திய தேர்தல் ஆணையம் சமீபத்தில் பின்வரும் யாரை தபால் வாக்குகள் அளிக்க அனுமதி அளித்துள்ளது? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் டி, மாற்றுத்திறனாளிகள், டிசேபிள்டு பீப்புள். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 183. வாட் இஸ் த தீம் ஆஃப் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் 2019? ஊழல் விழிப்புணர்வு வாரம் 2019 மைய கருத்து என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இன்டெகிரிட்டி எ வே ஆஃப் லைஃப். Next question number 184. Who has been prepared national health profile recently released by health ministry? சமீபத்தில் சுகாதார அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட தேசிய சுகாதார விவர அறிக்கையை தயார் செய்த அமைப்பு எது? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ், சுகாதார புலனாய்வு மையம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 185. Who is appointed as first lieutenant governor of Ladakh? லடாக்கின் முதல் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி, ராதாகிருஷ்ண மாத்தூர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 186. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்டிடியூஷன் கேன் பி ப்ரொவைட் கிஷான் விகாஷ் பத்ரா? கிஷான் விகாஷ் பத்ரா பின்வரும் எந்த நிறுவனத்தால் வழங்க இயலும்? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி, தபால் நிலையம், போஸ்ட் ஆஃபீஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 187. Who is the author of the book A Sorrow Beyond Dreams? A Sorrow Beyond Dreams என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி, பீட்டர் ஹண்டெகே. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர்
188. Which Indian personality has been conferred the highest civilian honor of Comoros? கோமோராஸ் நாட்டின் மிக உயர்ந்த குடிமக்கள் விருது பெற்றுள்ள இந்திய ஆளுமை யார்? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி, வெங்கையா நாயுடு. Next question number 189. Which of the following state decided to exclude 5 tribes from 6th schedule of the constitution? பின்வரும் எந்த மாநிலம் அரசியலமைப்பின் 6வது பட்டியலில் இருந்து 5 பழங்குடியினரை நீக்க முடிவெடுத்துள்ளது? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி, மேகாலயா. Next question number 190. Which of the following planet was recently discovered as of having the highest number of moons? பின்வரும் எந்த கோள் அதிக அளவில் துணைக்கோளை கொண்டுள்ளதாக சமீபத்தில் கண்டறியப்பட்டது? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி, சனி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 191. வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்சர்வ்ட் ஆன் உலக மன ஆரோக்கிய தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 10 அக்டோபர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 192. Which state backed Best State Award for Rural Cleanliness Award in Large States category at Swachh Bharat Awards 2019? ஊரக பகுதிகள் சுகாதாரத்தில் 2019 ஸ்வச் பாரத் விருதில் பெரிய மாநிலங்கள் பிரிவில் சிறந்த மாநிலத்திற்கான விருது பெற்ற மாநிலம் எது? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 193. தீபக் புனியா ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ்? தீபக் புனியா பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மல்யுத்தம், ரெஸ்லிங். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 194. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் GCI 2019? சர்வதேச போட்டித்திறன் குறியீட்டில் 2019 இந்தியாவின் தரம் என்ன? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி, 68. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 195. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் லான்ச்டு பிளான்ஸ் ஃபார் பிளாஸ்டிக் கம்பெயின்? பிளான்ஸ் ஃபார் பிளாஸ்டிக் என்ற பிரச்சாரத்தை துவங்கியுள்ள பின்வரும் மாநிலம் எது? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அசாம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 196. சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் CQA இஸ் ரிலீஸ்டு பை நித்தி ஆயோக். பள்ளிக்கல்வி தர குறியீடு CQA நித்தி ஆயோக் அமைப்பால் வெளியிடப்பட்டது. நெக்ஸ்ட்டு கேரளா இஸ் டாப்டு இன் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி இன் திஸ் இண்டெக்ஸ். அனைத்து பிரிவுகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகளில் கேரளா மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் போத் 1 and 2, ஆப்ஷன் சி, ரெண்டுமே கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 197. சங்கம் யூத் ஃபெஸ்டிவல் ஹெல்ட் ரீசென்ட்லி. சமீபத்தில் சங்கம் இளைஞர்கள் திருவிழா எங்கு நடைபெற்றது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜம்மு அண்ட் காஷ்மீர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 198. ஹூ ஹெட்ஸ் நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி NCMC? தேசிய நெருக்கடி கால மேலாண்மை குழுவின் தலைவர் யார்? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேபினட் செயலாளர், கேபினட் செக்ரட்டரி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 199. 22nd இந்தியா இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி எக்ஸ்போ 2019 ஹெல்ட் ஆன். இந்திய சர்வதேச 22வது பாதுகாப்பு கண்காட்சி 2019 எங்கு நடைபெற்றது? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி, புதுடெல்லி, நியூ டெல்லி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 200. இந்தியா கண்டக்ட்ஸ் நோமேடிக் எலிஃபென்ட் எக்ஸசைஸ் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி? நோமேடிக் எலிஃபென்ட் பயிற்சியை இந்தியா எந்த பின்வரும் நாட்டுடன் மேற்கொண்டுள்ளது? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் டி, மங்கோலியா. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. இதோட உங்களுக்கு 10 டெஸ்ட்டு வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ணி முடிச்சாச்சு. 10 கொஷின் பேப்பர்ஸை. ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் 200 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க மாடல் கொஷின் கவர்மெண்ட்டில். ஸோ 10 கொஷின்ஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 2000 கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் நம்ம இது வரைக்கும் பார்த்தாச்சு. சரிங்களா? இன்னும் ஒரு 2 பார்ட் தான் இருக்குது. இது முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். டெஸ்ட் 11 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.